ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெப்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நேராக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி நம்மளோட இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கோம். வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பீம் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம், என்ன மெயினாக பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு சாப்பிட்டு ஒழுங்காக சாப்பிட்டேன். செம்ம பசிக்குது. சாப்பிட முடியல, மெல்ல முடியல, சூ பண்ண முடியல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு இருக்கிறேன். டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன் அப்பாயின்மெண்ட்டு, போயிட்டு பார்க்கணும். செம வலி நானே என் பல்ல குத்திக்கிட்டேன் ஸ்மோக் வச்சு. பொறுமையாக சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. பொறுமையாக சாப்பிடலாம். இதுக்கு இப்படி பொதி மூட்டை சுமந்துன்னு போற? வேற என்னப்பா, நீ கையாட்டின்னு வர, அப்போ நான் தானே தூக்கின்னு போகணும். அது வெயிட் அவனுக்கு? வெயிட்டோ வெயிட் இல்லையோ. சாவி நீ தானே வச்சிருக்க? நான்ப்பா வச்சிருக்க சாவி எங்கன்னு என்ன கேக்குற? 18 அமுத்தணும்ப்பா. அமுத்தாம நீ பாட்டுக்கு வந்துட்டேன்னா கைப்புள்ள இருக்கிற நீ அமுக்குவல்ல. பாரு போட்டு உட்காந்து. ஓகே, என்ன விஷயத்துக்காக வந்தது? என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, நிறைய திங்ஸ் மேல இருக்குது. நாங்க 2 பேர் மட்டும் இப்ப ஷிஃப்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்மிங் சண்டேல இருந்து வந்து வீடு ரெண்டுக்கு விட்டாச்சு. ஸோ சண்டே அவங்க ஆக்குபை பண்றாங்க. ஸோ பிஃபோர் தட் நம்ம பாப்பாக்காக கொடுத்த திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்க சமைக்கிறதுக்கு பாத்திரம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். ஆஸ் வெல் அஸ் பாப்பாவுக்கு வந்து கிஃப்டும் அங்கதான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் இப்ப கடத்தணும். இப்பவே மூச்சு முட்டுது அதை பத்தி பேசினாலே. அங்கிருந்து எப்படி எல்லாத்தையும் எடுத்துன்னு வர போறோம்னு தெரியல. 18 மாடி இதுக்கப்புறம் நான் எப்போ அடுத்த வெக்கேட் பண்ணாதான். அடுத்தவங்க இதுவங்க வெக்கேட் பண்ணி அடுத்தவங்க வரும்போது தான் நம்ம வருவோம். ஆமா, இல்லன்னா அது வரைக்கும் இல்ல. 18th floor வந்துச்சு. வா. ஓகே, நம்ம போவோம் நம்ம வீட்டுக்கு. ஏன்பா நம்ம வீடு இருட்டா இருக்குது? ஆக்சுவல் பிளான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாரம் ஃப்ரைடே, நாளைக்கு வந்துட்டு சாட்டர்டே சண்டே ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி அதை விட பிக் பிளான் வந்துருச்சு. ஸோ அது என்ன பிளான், ஏது பிளான்ன்றது நாங்கள் ஊருக்கு கிளம்பும் போது நீங்கள் பாருங்கள். ஓகே, அது முக்கியமான பிளான் வந்ததுனால இப்போ இங்கே ஸ்டே பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், ரைட் ஓகே வந்து திங்ஸ் எல்லாம் இப்போ வெக்கேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுன்னு அவங்க சண்டே வந்து அவங்க செக்இன் ஆயிடுவாங்க. நம்ம இப்போ செக் அவுட் ஆகும். ஓகே, என்னடா லைட்டாக போடணும்ப்பா. நம்ம வீட்டுல குப்பையெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுல சொன்னேன். அந்த வீட்லயே நம்ம இப்ப நிறைய வந்து திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழியா எவ்வளவு அழகா பாத்திரம் கழுவி வச்சு எவ்வளவு பொட்டாட்ட நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். நானு எவ்வளவு ஒரு குட் கேலா? எஸ், எல்லாமே பக்காவா நீட்டா இருக்குதியா? ஆமா, இது எல்லாத்தையும் கடத்தணும். இத்தனை எடுக்கணுமாப்பா? ஆமா, நிறைய இருக்கிற மாதிரி இருக்கே. நான் என்ன சொன்னேன்னா, அந்த இதுல இருக்கிறது எடுத்துன்னு வந்து அப்படியே எல்லாத்தையும் ஒட்டுக்கா அள்ளி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னோம்ல. இப்ப கோணிப்பை வேற எதுவுமே இல்லையா கடத்துறதுக்கு? சரி, பெட் இருக்குல்ல, பெட் இது பெட்ஷீட் எடுத்துக்குவோம் வா. பெட்ஷீட்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவோம் வா. சரி ஓகே. இதுக்கப்புறம் என் வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இறக்கிறது மட்டும்தான் என் வேலை. பேபிமா இது எல்லாத்தையும் எடுக்கணும். அதெல்லாம் பேப்பர் பிளேட் மாதிரி தானே அதெல்லாம் விட்டு இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் எதுலப்பா எடுத்துன்னு போகிறது? எப்படி எடுத்துன்னு போகிறது அதுதான் விஷயமே. 2-3 வாட்டி கீழே இறங்கி ஏறணும். எல்லாத்தையும் எடு. ஒரு பெட்ஷீட் எடுத்து சிலிண்டர் இருக்கிறதுலேயே ஹெவி வெயிட். இதுவும் ஃபுல்லா இருக்கு. என்னப்பா எல்லாத்தையும் ஃபுல்லா வச்சுன்னுக்கிற நீனு? ஃபுல்லா இருக்கிறத தூக்கின்னு வந்து இங்க வச்சுட்டு இது பண்ணுகிற. அப்ப அது கண்டினியூ பண்ணலாமா? எதை? 2 சிலிண்டர் தானே எடுத்துன்னு போனோம். சிலிண்டர் வச்சுட்டு போலாம், ஒரு குத்து போலாம். அப்ப அந்த ஒரு சிலிண்டர் அங்கேயே இருக்கட்டும். ஒரு சிலிண்டர் இருக்கட்டும். ஒரு சிலிண்டர் அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்குமே, வந்த யூஸ் பண்ணிட்டு. சரி, அதனால அப்படியே கழட்டிட்டு இதை மாட்டிட்டு போயிடுவோமா? புதுசு எடுத்து அப்படியே மாற்றி விட்டுருலான்றியா? வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் தான் இருக்கும், காலி பண்ணிட்டு ஆலிசை கட்ட கொடுத்துருவோம் வாங்கினதுக்கு. ஓ எம்டி அவங்க வீட்டில் ஒன்று கொடுத்தாகணுமா? இல்லைப்பா எப்படியா இருந்தாலும் எம்டி இப்போ நம்மளதுல எம்டி ஆகும்ப்பா.
சிலிண்டர் தூக்கி அனுமான் மாதிரி நின்று இருக்கேன். இங்க வந்து சிலிண்டர் பயம் ஃபுல் சிலிண்டர் இது மாதிரிலாம் ரொம்ப பேச முடியாது. மூச்சு அடைச்சிடும். போய் நான் காரில் வச்சுட்டு வந்துடும். இன்னும் பேப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கினியா? கிச்சன் ஃபுல்லாக வாஷ் அவுடா? எக்ஸப்ட் இதுதான் கிச்சன்ல இருந்து நீ எடுக்கக்கூடிய பாத்திரங்கள். அழகா இருக்கு. அழகா இருக்கிற பேபிமாவை பாருங்க. இப்போ 2 பேர் பெட்ஷீட்டை கட்டி எடுத்துன்னு போயிட்டு வந்தோம். என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னா இருக்கிற கிஃப்ட் எல்லாம் எடுத்துன்னு போய் பேக் பண்ணி எல்லாத்தையும் காரில் வைக்கணும். 4 தடவை நடக்கணும். ஒரே தடவை நடக்கணும்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சிலிண்டர் தூக்கின்னு போயிட்டு தண்ணி வாங்குது, தவிக்குது. நீ தூக்க ஆட, நீ தூக்குப்பா. கூட குடிச்சிட்டேன். நான் தூக்கிட்டேன், நீ தூக்கு. அப்படியே கட்டி தூக்கின்னு போயிருக்கிறோம். எத்தனை போய் லிஃப்ட்ல வச்சுட்டு அப்படியே கீழே இறக்கி எத்தனை போய். நாளைக்கு காலையில் இல்லை, வெள்ளிக்கிழமை. ஓ, நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமையோ? ஆமாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கீழே விழுறதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போய் காரில் வச்சிடலாம். எடுத்து கரெக்டாக அடிக்க வச்சிடும். புரியுதா? அல்ல நீ இப்படி வச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வைக்க முடியாதுல்ல. ஓ சரி சரி. எவ்வளோ வேலை ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. வேர்த்து விறுத்து ஊற்றுது. வெயில் வேறையா, ஒன்றுமே பண்ண முடியல. இதுலையா நான் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா தொந்தரவாக போயிடும் பேபிமா ஒரு டென்ஷன் ஆகிடும். இதை இங்கே வைக்கணும் சொல்லி நான் இது மாதிரி கத்தின்னு இருக்கோம். அதனால் விட்டுணும். இதுவே வந்து ஈஸியஸ்ட் ஒர்க். இருக்கிறதுலே எது கஷ்டம் இல்லாத வேலையோ அதை செய்கிறேன். அதனால் முழுசாக செஞ்சு முடி. பெட்ஷீட்டை எப்படி கீழே போட்டு பரட்டினுங்கிற பேர் நீ. என்னப்பா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடை பெற்றுக் கொள்கிறோம். அடுத்த தடவை இவங்க காலி பண்ணிட்டு அடுத்த டெனன்ட் இவங்க மாறும் போது தான் நம்ம இங்க வந்து இருக்க முடியும். அது வரைக்கும் இந்த வீடு விடை பெற்றுக் கொள்கிறோம். எஸ், ஓகேவா? நான் வந்து 2 நாள் சீரியஸா நான்லாம் பயங்கரமா மிஸ் பண்றேன். நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்ன வந்து வேலை இருக்கீங்க. வேலை செய்யாம இருந்தா ஜாலியா இருக்கும். ஓகே, இங்க வந்து எல்லா வேலையும் நான் செய்யறதுனால ஓகே. ஆனா இருந்தாலும் மிஸ் பண்ணுவோம். எப்படியா இருந்தாலும் மிஸ் பண்ணுவோம். அது அது ஒரு வகையா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கும்போது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வீடு இது. ஆசைப்பட்டுங்கிறத தாண்டி வைராகியத்திலயும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ராசியான வீடு. ஆண்டவர் வந்தனால ஆண்டவர் மாதாவும் தான் வாங்கி கொடுத்தாங்க. யார் வந்தாலும் இங்கே ஆண்டவர் படம் மாதா படம் இங்கேயே தான் இருக்கும். நாங்கள் வச்சுட்டு போவோம். வரவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேச்சுலருக்கு தானே விட்டுருவோம். எல்லாருமே அப்படிதான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க மற்றவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அவ்வளோதான். ரெண்டாவது நிறைய தடவை நடக்க வைப்போம்னு நினச்சேன். ஆனால் பெட்ஷீட் இருக்கனால தப்பிச்சிக்கணும். பாருங்க, எல்லாத்தையும் இதில் போட்டு அப்படியே ஒரே இட்லியில் அப்படியே தூக்கின்னு போயிடுறோம். ஒரு துணியை போட்டு இட்லி வைக்கிற மாதிரி இந்த துணியை போட்டு இந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு அப்படியே கையோட பிடிச்சி தூக்கின்னு போயிடுறோம். வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்து வீட்ல எல்லாம் சொல்லியாச்சு, இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம கிளம்ப போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து இந்த வீடு நீங்க பார்க்கும்போது தான் நாங்களும் பார்க்க போறோம். ஓகே, இதுக்கப்புறம் நேரா எங்க பல் டாக்டர் கிட்ட போகணுமா? போயிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரா நம்ம வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு போத்தீஸ் போறத கெடுத்து குட்டி செவராக்கிட்டாரு. அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மொத்தமா போய்க்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நீங்க அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் வந்து பாப்பீங்க. நிறைய வீடியோகள் வரும். இதுக்கப்புறம் தான் த்ரில்லிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வரப்போகுது. அதுவுமே உங்களுக்கு சொல்றோம். அது என்ன ஏது அப்படிங்கறத அடுத்த வீடியோல ரிவீல் பண்றோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம், டாக்டர் கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டோம். டாக்டர் வந்து பெஜாராயிட்டாரு. அப்படியே பல்லு மேல பல்லு படுத்துரும் போல் இருக்குதே அப்படின்ட்டாரு. இப்பதான் வந்து பல்லு வந்து ஆட ஸ்டார்ட் பண்ணுதா. இந்த வந்து டில்ட்டிங்கா இருக்கான். டில்ட்டிங்கா இருக்கிறத நேராகி அதுக்கப்புறம் தான் அமுங்கவே ஆரம்பிக்குமா. அதனால ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெயினா இருக்கிறனால நான் டேப்லெட் கொடுக்குறேன். 4 நாள் மட்டும் சாப்பிடுங்க. சப்பாத்தி, ரொட்டி, நான், அப்புறம் பீஸா இதெல்லாம் தின்னாதீங்க. சாப்பிட கூடாதுன்ட்டாரு. ஆனா இப்ப என்ன சாப்பிட போகுது பேபிமா அப்படின்னா பீஸா. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? எதையுமே சாப்பிடாம இருக்கேன். உனக்கு வந்தா தெரியும்பா. எனக்கு நான் இந்த வேலையை பார்க்க மாட்டேன். பள்ளி எத்தனா எனக்குன்னா குத்தனா எனக்குன்னா இதுக்கப்புறம் அதானே மூஞ்சி அழகு பத்திர மாதிரி தான் மட்டும் உனக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இப்பதான் வந்து பல்லு இறைவனின் படைப்பு, ரைட்டா?
இறைவன் படைக்கும் போதே அழகா என்ன படைச்சிருக்காரு. உன்னை படைக்கும் போதே கொஞ்சம் சுமாரா படைச்சுக்கிறாரு. சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா இப்ப வந்து கீழ்பல் வந்து எனக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு. அதுக்கு வந்து வேலை வந்து கம்மி தான். இன்னைக்கு டைம் வந்து 9/11 தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 இரவு 9:11 மணிக்கு மகேஷ் ராஜாவோட கூற்று. இதே மாதிரிதான் இன்னும் 4 மாசம் கழிச்சு பேபிமா பேசினாலும் பல்லு ஓட்ட பள்ளியா தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க. இல்லங்க அவங்க என்னன்னாங்க இப்ப 3 வீக்ஸ் போறத கூட எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிடுறியா சரியா நீ யாருன்னு எனக்கு தெரியும். இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்னன்னாங்க இப்படிதான் இருக்கும், ரொம்ப பல் வலிக்குதுன்னா தரேன். ஆனா இப்பதான் உங்களுக்கு வந்து ஆடவே ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் தான் அது வேலையே செய்யும். அதனால விட்டுறாதீங்க, போடுங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் வேலை செய்யும் நினைக்கிறேன். செய்யும். இல்ல அவர் அப்படியே சொல்றாரு, பல்லு ஆட்டி பார்த்தாரு வலிக்குது. அப்ப வேணா நான் டேப்லெட் வேணா கேட்கறேன். ஆனா ஹார்டா இருக்கிற மாதிரி எதுவுமே சாப்பிடாதீங்கன்றாரு. அப்ப என்னத்தான் நான் சாப்பிடுறது? நான் இப்பவே கரைச்சு குடிச்சு நிக்கிறேன் சாப்பாடை. கடவுள் இருக்கிறாருப்பா. நான் பாரு 6 மாசத்துல என் பல்லு சரியாகுதோ இல்லையோ, நான் இழைச்சு தும்சமாயி ஒரு வழியாயி நான் நிப்பேன் பாருங்க. அதுதான் நடக்க போகுது. ஓகேவா? தின்னாம பீஸா சாப்பிடணும். பீஸா இன்னைக்கு நைட் டின்னர் என்ன பாத்தீங்கன்னா லைட் ஃபுட்டா பீஸா, லைட் ஃபுட்டா KFC சிக்கன். இதுதான் பேபிமா சாப்பிட போறோம். என் வாய்க்கு பல்லுக்கு கரெக்டா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிடுறேன். நம்ம ஸ்ட்ரைப்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஒரு ஸ்ட்ரைப் ஃபுல்லா அப்படியே இந்த கடவா தான் மெல்ல முடியும். முன்னாடி எல்லாம் எதையும் வேலை செய்ய முடியாது. என்ன யாருனாவது என்ன கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா இப்படி தொட்டா மட்டும் போதும்பா, வேற எதுவும் பண்ணுவாடா, இப்படி தொட்டா மட்டும் போதும். அதுதான் இன்னைக்கு பில்லு 2000 ஆனாலும் சரி 3000 ஆனாலும் சரி ஃபுல் ஸ்ட்ரைப்ஸ் KFC ஸ்ட்ரைப்ஸ் சிக்கன் ஸ்ட்ரைப்ஸும் பீஸா டாமினேட்டர் அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா நேரா கெனடி வீட்டுக்கு போறோம். அங்க ஒரு இது இருக்குது, அதை முடிச்சுட்டு ஹேனா எலினாவி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கே போறோம். இப்ப நேரா முடிச்சுட்டு நேரா அங்கதான் போறோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போய் சியோனா கஃபேல ஒரு காபி வாங்கி குடிச்சிட்டு காபி போட்டு கொடுக்கா அப்படின்ட்டு அங்க போய் பார்த்துட்டு சொல்லிடுப்பா, நம்ம போறதுக்குள்ள போட்டு வைப்பாங்கப்பா. ஆமா, ஃபங்க்ஷன் மூட்ல நாங்க இருக்கோம். அதனால வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்லாம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வீட்ல வந்துட்டே இருக்கு. அதனால ஹாப்பியா குசியா சுத்தின்னு இருக்கோம். இல்ல ஊர்ல கல்யாணம் சந்தனம் அப்படின்றது நீ சரியா? அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் வந்து நம்ம வீட்டு ஃபேமிலி நமக்காக வந்து நிறைய பேர் நின்ன மாதிரி நம்ம அவங்க வீட்டு ஃபேமிலிக்கு நம்ம போய் நிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அதனால நம்ம சீக்கிரமா வந்துட்டு ரெடி ஆயிடணும். பல்லு சீக்கிரம் ரெடி ஆகி நான் வந்து ஹெல்த்தியா போய் அங்க நிக்கணும். கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட எங்க போறோம்? ஹேனா எலினாவை பார்க்க போறோம். கீழே கூப்பிட்டு கார் கேட்டுதா அவங்க? ஹேய் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் பை ஹாய். ஏய் யார மூஞ்ச போட்டு முடி துணி எடுங்கடா. மூஞ்ச போட்டு அடிக்கலாம். யார அடிக்கலாம்? ஆமா போத்தி அடி சொல்றேன். துணி போத்தி அடி. அடிவியா? வெஜ் எல்லாம் இருக்குது போலப்பா, இல்லையா? இது வெஜ் எல்லாமே நான்வெஜ் தான், ஒண்ணு கூட வெஜ் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஹேனாவை பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நைட் டின்னர் வந்து பீஸா தான் சாப்பிடணும் என் வாய்க்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி ஆரம்பிச்சாரு. சப்பாத்தி நான் ரொட்டி பீஸா எல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் கடைசியே இன்னைக்கு ஒரு நாள் பீஸா சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு பீஸா எல்லாம் அந்த மாதிரி சாமான்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சரி பீஸா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆசையா வந்து கிளிப்பு போடாம வந்திருக்கேன். அவர் மருந்து கொடுத்துருக்காரு, வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா தூங்க தான் போறோம். ஓகேவா? இன்னைக்கு டே வந்து சூப்பரா போயிடுச்சு. அவன் படிக்கணும், அவனுக்கு எக்ஸாம் இருக்கு. அவ்வளவு பீஸாவை தின்ட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வந்துரும் மேடம். உனக்கு வச்சு சாப்பிடுவான். பசிக்கு முதல்ல எடுத்து சாப்பிட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான். இப்ப நம்ம ரெண்டுக்கு விட்டுட்டோம். அதனால ஹாப்பியா வந்து நம்ம பீஸா வாங்கி சாப்பிடுறியா? லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு ஹாப்பினஸ்க்கு கிரில் வாங்கி வந்து என்னது நகை வாங்கினதுக்கு கிரில்லு. இப்ப ரெண்டுக்கு விட்டோம்னா பீஸா. ஆமா, வந்து என்ன சொல்றது, நம்மதான் இப்படிதான் சீஸ் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. நம்மள என்ன பண்றது, நம்மளே நம்மள வந்து உற்சாகப்படுத்திக்க வேண்டியதா, மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். உங்க வயித்துக்கு மோட்டிவேட் பண்றேன். சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் நாங்க இப்படி செலிப்ரேட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்ல சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி செலிப்ரேட் பண்ணணுமாமா.
சோ அதனால இது வந்து ஏதோ புதுசா இருக்கு 6-in-1 பீஸ் ஆவாமா. இது புதுசா வந்திருக்கு. இதை வந்து ட்ரை பண்றோம். நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தா யாராவது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க. ஓகே, பாய்.